கீழாநெல்லி ஒரு மருத்துவ குணமுடைய செடியாகும். இது ஏறத்தாழ 1/2 மீட்டர் வளரும் ஓராண்டு தாவரமாகும். செடி முழுதும் மருத்துவ பயன்பாடுடையதாகும். இது வெப்பமண்டல பகுதிகளில் வாழும் குற்றுச் செடியினத்தை சேர்ந்தது ஆகும். இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகிறது. சுமார் 1 அடி உயரம் வரை வளரும் தன்மையுடையது. இதன் இலையின் அடிக்காம்பில் வரிசையாக காய்கள் காய்ப்பதால் கீழ்காய் நெல்லி என தமிழர் பெயரிட்டு அழைத்தனர். பேச்சு வழக்கில் கீழாநெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீட்கா நெல்லி எனவும் அழைக்கின்றனர். தொன்று தொட்டே தமிழர் மருத்துவத்தில் மஞ்சள் காமாலை நோய்க்கு இம்மூலிகையை பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பதனை இன்றும் கிராமத்து மக்களின் வாய்ச்சொல்லிலும் பயன்படுத்துதலிலுமிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட ஆய்வுக்கூடங்களில் இம்மூலிகை பல்வேறு விதங்களில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ குணங்கள்: மஞ்சள் காமாலை, மூத்திர நோய்கள், குடல் புண், தொண்டை நோய்கள், வயிற்றுவலி, வயிற்றோட்டம், முரைசுரம், அதிக உஷ்ணம், கண் நோய்கள், மாதவிடாய் கோளாறுகள், பசியின்மை, தோல் நோய்கள், தீராத அழுகல் புண்கள், புரைகள், வீக்கம், குருதி வடிதல் போன்ற நோய்களுக்கான மூலிகை மருத்துவத்தில் கீழாநெல்லி பயன்படுகின்றது. கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, பூமியாமலக், பூலியாபாலி என்று பல்வேறு பெயர்களால் மருத்துவர்களால் அழைக்கப்படும் கீழாநெல்லி தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் தானாகவே முளைத்து செழித்து வளர்ந்திருக்கும் கற்ப மூலிகை ஆகும். உட்கொள்ளும் முறை: முழு கீழாநெல்லி செடியை தூய நீரில் கழுவி அரைத்து கொள்ளல் வேண்டும். 50 கிராம் அளவுள்ள விழுதை 200 மில்லி எருமை தயிருடன் கலந்து காலை 6 மணியளவில் வெறும் வயிற்றில் உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள் தவிராமல் உட்கொண்டால் மஞ்சட்காமாலை நோய் குணமடையும். மருந்துண்ணும் நாட்களில் மோரும் மோர்ச்சோறும் உட்கொள்வது நல்லது. கீழாநெல்லி இலைகளை கற்கண்டுடன் சேர்த்து அரைத்து 3 கிராம் அளவு காலை மாலை இருவேளையும் 4 நாள் தொடர்ந்து உட்கொள்ள சிறுநீர் தொடர்பான நோய்கள் தீரும். கீழாநெல்லி எப்படி சாப்பிடுவது? கீழாநெல்லி இலையை அரைத்து சாறு எடுத்து 20 மில்லி அளவில் காலை, மதியம், மாலை என 3 வேளை எடுத்துக்கொண்டே வர வேண்டும். மற்றொரு முறையிலும் சாப்பிடலாம். அதே 20 மில்லி அளவு கீழாநெல்லியை சுத்தமான பசும்பால் வெதுவெப்பாக இருக்கும்போது கலந்து குடித்து வர காமாலை குணமடையும். கீழாநெல்லியின் பயன் என்ன? மஞ்சள் காமாலை, மூத்திர நோய்கள், குடல் புண், தொண்டை நோய்கள், வயிற்றுவலி, வயிற்றோட்டம், முரைசுரம், அதிக உஷ்ணம், கண் நோய்கள், மாதவிடாய் கோளாறுகள், பசியின்மை, தோல் நோய்கள், தீராத அழுகல் புண்கள், புரைகள், வீக்கம், குருதி வடிதல் போன்ற நோய்களுக்கான மூலிகை மருத்துவத்தில் கீழாநெல்லி பயன்படுகின்றது. கீழாநெல்லியின் எப்படி இருக்கும்? கீழாநெல்லியின் இலைகளில் பில்லாந்தின் என்னும் மூலப்பொருள் இருப்பதால் இதன் இலைகளில் கசப்புச்சுவை மிகுதியாக இருக்கும். பொட்டாசியம் சத்து அதிகமாக காணப்படும் தாவரங்களில் கீழாநெல்லியும் ஒன்று. இலைகளுக்கு கீழே நெல்லிக்காயின் சிறிய வடிவமாக இதன் காய்கள் இருப்பதால்தான் இதை கீழாநெல்லி என்று அழைக்கிறார்கள். கீழாநெல்லி என்பது எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தானாகவே வளர்வதால் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்ட இந்த கீழாநெல்லியை நம்மில் பெரும்பாலானோர் கண்டுகொள்வதில்லை. ஆனால் கால்நடைகள் இதனை விரும்பி உண்ணுவதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் நாம் உண்ணும் இறைச்சிகளில் அதிக புரதச்சத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி என்ற வேறு பெயர்களும் உண்டு. இது குறுஞ்செடி வகையைச் சார்ந்தது. நீர்நிலைகள், வயல் வரப்புகள் மற்றும் பாழ்நிலங்களில் வளரக்கூடியது. ஆனால் தற்போது உள்ள இளம் சந்ததியினருக்கு கீழாநெல்லி என்றாலே என்னன்னு தெரியாத சூழ்நிலைதான் இருக்கு. இதனுடைய இலைகள் புளியமரத்தின் இலைகளைப் போலவே 2 வரிசைகளில் சிறியதாக காணப்படும். இதன் இலைகளுக்கு கீழே பூக்களும் காய்களும் அழகாக வரிசை கட்டி நிற்கும். இந்த செடி மிகவும் சிறிய அளவில் இருப்பதால் என்னவோ யாருக்கும் அதிகமாக தெரிவதில்லை. ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதைப் போல சிறிய அளவு மூலிகை செடியாக இருந்தாலும் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதுதான் இந்த கீழாநெல்லி. மேலும் இந்த கீழாநெல்லி என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், கல்லீரல் பாதிப்பு, மஞ்சள் காமாலை, கல்லீரல் சம்பந்தமான நோய், சொறி, சிரங்கு போன்ற நோய், உடல் சூட்டால் உண்டான கட்டிகள், வீக்கங்கள், இரத்த சோகை, கண் சம்பந்தமான நோய், மலட்டுத்தன்மை, சர்க்கரை நோய், கூந்தல் சம்பந்தமான பிரச்சனை, தீராத தலைவலி, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளிட்ட ஏராளமான நோய்களை சரி செய்ய இந்த கீழாநெல்லி பயன்படுகிறது. மேலும் இந்த கீழாநெல்லியை பற்றி திண்டுக்கல் சித்த மருத்துவர் சல்மா ரைஹானா கூறுகையில், கீழாநெல்லி என்பது பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் மூலிகை வகைகளில் இதுவும் ஒன்று. இது பெரும்பாலும் சித்த மருத்துவத்திற்கு அதிகமாக பயன்படும். பொதுவாக கீழாநெல்லி என்றாலே அனைவருக்கும் மஞ்சள் காமாலையை சரி செய்யும் மூலிகை என்பது ஞாபகத்திற்கு வரும். இந்த கீழாநெல்லி இலை மற்றும் வேரை அரைத்து
பாலிலோ அல்லது தயிரிலோ கலந்து கொடுத்தால் காமாலை குணமாகும். மேலும் கீழாநெல்லி இலைகளுடன் உப்பை சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் சொறி சிரங்கு போன்ற நோய்கள் குணமாகும். கீழாநெல்லி உலர்ந்த சிக்கல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் சிக்கலுக்கு எதிராக பாசம் செய்வதில் உதவுகிறது. இது கல்லீரல் சிகிச்சை மற்றும் கொழுப்பு, கல்லீரல் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. இந்த மூலிகை உடல் உறுப்புகளில் அழற்சி மற்றும் வீக்கம் நீங்க உதவுகிறது. இது மூட்டுவாதம் மற்றும் வயிற்றுப் பிரச்சனைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கீழாநெல்லி சரியான இரத்த சர்க்கரை அளவுகளை வைக்க உதவுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் இதற்கு மாறுபட்ட வழிகளில் உதவுகிறது. இந்த மூலிகை தோல் சிகிச்சை மற்றும் சரும சிக்கல்களை போக்க உதவுகிறது. இது முகப்பரு மற்றும் எக்ஸமா போன்ற சிகிச்சைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது உடல் நலனை பாதுகாக்க உதவுகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்க உதவுகிறது. கீழாநெல்லி நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் ஆற்றலுடன் கூடியது. இது உடல் நலம் அத்தியாயங்களை சரியாக கையாள உதவுகிறது. மாதவிடாய் முறையை சரிசெய்ய மற்றும் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க கீழாநெல்லி பயனுள்ளதாக இருக்கும். எப்படி பயன்படுத்துவது? தேநீர். உலர்ந்த கீழாநெல்லி இலைகளை வெந்நீரில் போட்டு தேநீர் உருவாக்கவும். பொடி. உலர்ந்த மூலிகையை பொடியாக்கி நீருடன் அல்லது ஸ்மூதியில் சேர்க்கவும். மருந்து. ஆரோக்கிய பொருட்கள் விற்பனைக்கு செல்லலாம்.